ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு ஸ்பீட் பிரேக்கர். இன்னைக்கு மேட்ச்ல இந்த டிசி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம எப்பவும் பேசுற மாதிரி அந்த டாஸ் பிளேயிங் அப்படிங்கிறது ஒன்றும் பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே வந்து இந்த டோர்னமெண்ட்ல 2 மேட்ச் சூப்பராக வந்துட்டு வெற்றியை பார்த்து வந்து உட்காந்துருக்காங்க. இது டிசி பார்த்தீங்க அப்படின்னா டிசி வந்து அவ்வளவு சூப்பராக அவங்களுடைய இந்த ஐபிஎல்ல வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஃபைன், பட் பரவாயில்ல. சிஎஸ்கே கம்பேர் பண்ணும்போது டிசி கம்மி, பட் இருந்தாலும் டிசி ஓகேன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பேரோட இந்த கேம்பெயின் இது வரைக்கும் போயிட்டு இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த லைட் ஆப்போசிட் கண்ணாடியில் அடிக்குது தெரியாத மாதிரி கொஞ்சம் அப்படி ப்ரொஃபஷனலாக இருக்கணும். வாட்ச் தூக்குறீங்களா? வாட்ச் தூக்குறீங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஆனா இப்ப சிஎஸ்கே எஸ்பிஆர் 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 சொன்னா அவ்வளோ ஏன்னா ஆர்ஆர்ஆர்னு சொல்லிட்டு ஸ்பீட் பிரேக்கர்னு பேருக்கு கரெக்டாக தான், ஷோக்கு பேர் கரெக்டாக தான் வச்சுருக்கோம். உண்மையாவே நிறைய ஸ்பீட் பிரேக்கர். ஸ்பீட் பிரேக்கர் அதுலேயே நீங்கள் பாருங்க பால் ஆறிரும். ஸ்பீட் எஸ்பி பிரேக்கர் எஸ்பிடி தான் இது. ஸ்பீடு நீங்களே ஒரு ஸ்பீட் பிரேக்கர், உங்களுக்கு பெரிய ஸ்பீட் பிரேக்கர். ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கவுதடா. எஸ்பிஆர் இப்போ சிஎஸ்கே வந்து சூப்பரான ஒரு ஃபார்ம் எடுக்கிறாங்க. டிசி அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 டீமுமே வந்து இந்த மேட்சை வந்து எப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் அண்ட் அப்ரோச்ல வருவாங்க அப்படின்னு? டிசி வந்து ஒரு அப்ரோச் தான் வருவாங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து டிசியில் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு 50 ml போட்ட பிருத்திவிஷா வச்சுக்கின்னு ஒன்றும் முன்னேற்ற முடியாமல் அவசரப்பட்டுருக்காங்க. இது தெரியாமல் ஒருத்தர் வந்து மாட்டி ரொம்ப அவசரப்படுறாங்க. டேவிட் வாரன் ஒரு தம்பி வந்துருக்கிறாங்க. அந்த தம்பி வந்து ஒரு லெஜெண்ட். அவரு வந்து இந்த டீம்ல ரொம்ப கஷ்டப்பட்டு. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? ஃபார்முக்கு வர முடியாம டீம் வந்து ஜெயிக்க முடியாம ரொம்ப அவசரப்பட்டுருக்காங்க. இதுல அப்ரோச் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த டீம்லேயே வந்து அதாவது இந்த ஐபிஎல் டீம்லேயே டீமா டீம்ல ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க டீம் வந்து இந்த டிசி தான். ஜெயிச்சாலும் சந்தோஷம், ஜெயிக்காலும் சந்தோஷம். அதனால ரிலாக்ஸா ஆனாங்க. இதுல வந்து சிஎஸ்கே வந்து சொல்லுவாங்க, சிஎஸ்கே வந்து டென்ஷன் கிடையாது. தோனி இருக்கிறா போல, கேப்டன் தான் இல்லை. ஆனால் கேப்டன் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் கீப்பராக வந்து பண்ணுறாங்க. அது எல்லாமே நமக்கு தெரியும். கையோட போல கீப்போட ஓகேவா தோனி அங்கே போங்க அப்படின்னா. அதனால் அது கூட தான் இருக்குது. அது டென்ஷனே கிடையாது. டென்ஷன் வந்து ஆடியன்ஸுக்கு தான். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. எவ்வளோ ரன் அடிக்க போறாங்க, யாரெல்லாம் தோனி ஆடுவாரா இல்லையா, கடைசி வரைக்கும் கடைசி அதுதான் டென்ஷன். மற்றபடி வந்து டிசி கூட சூப்பர். எல்லாரும் ஜோரா ஒருத்தர் கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஒரு கேள்விக்கு இப்பதான் நீங்க முதல் முறையா இந்த 3 எபிசோட்ல வந்துட்டு பதில் கொடுத்து 4வது எபிசோட்ல நல்ல விஷயம். ஓகே, இந்த இதோட ஆரம்பிக்கணும் இந்த எபிசோட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த டிசி சிஎஸ்கே மேட்சோட பிட்ச் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த கிரவுண்ட் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து உள்ள இருக்கும். அது ஆஸ்திரேலியன் கிளைமேட் மாதிரி இருக்கு. அந்த டிராவல் ஏஜென்ட் எல்லாம் வந்துட்டு ஊட்டி கூட ட்ரிப்புக்கு இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்கன்னா போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே, இவன் குழப்பல என்ன விக்கிறோம்னே தெரியல. அந்த ஒரு கிரிக்கெட்டர் அந்த இடத்துல போயிருக்கேன், நான் 10 மேட்ச் ஆடி இருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்ல முடியும். அவன் நம்மளை கலாய்க்கிறான்டா. அந்த அளவுக்கு கிளைமேட் இருக்கும். அந்த கிளைமேட்ல வந்து ஆஸ்திரேலியன் கண்டிஷன் எப்படி ஆடணும் அந்த மாதிரி பிளேயர் ஆடணும். நாளைக்கு டேவிட் வாரனோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க.
அப்புறம் என்கிட்ட வந்து பேசுங்க. இப்பதான் நல்ல பேசுற. ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எட்வர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். சரி, இது வந்து பிட்ச் ரிப்போர்ட்டா பார்த்தீங்கன்னா பெரிய பேட்டிங்லாம் கிடையாது, ஓகேவா சுமாராக இருக்குன்றது தான் வந்து இதோட ஹிஸ்ட்ரி சொல்லுது. 13 ஐபிஎல் மேட்ச் இங்கே விளையாடிருக்காங்க இந்த கிரவுண்ட் இது வரைக்கும். இதில் ஹையஸ்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்து இதே தான் டிசிக்கு அகேன்ஸ்டாக விளாடுற எம்ஐ மேட்ச்ல 206க்கு 4 அடிச்சாங்க. லோவஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் எம்ஐ தான் அடிச்சுக்கிறாங்க. எஸ்ஆர்எச் அகேன்ஸ்டாக இங்கே விளாடும் போது 92க்கு ஆல் அவுட். இதுல வந்து இவங்களோட ரன்ஸ் ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 7.62 அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய ஓவரால் ஆவரேஜ் ரன்ஸ் பர் ஓவரா இருக்கு. ஸோ 7.62 ரன்ஸ் தான். ஸோ இந்த கிரவுண்டுக்கு வந்து ஆக்சுவலா கொஞ்சம் வந்து இந்த ரன்ஸ் மேட்ச் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சிஎஸ்கே டிசி மேட்ச் கொஞ்சம் மந்தமா ஒரு 155 165 இது மாதிரிதான் போகும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த 140 to 165 மேட்ச்ல கொஞ்சம் போரிங்கா இருக்கும். அதை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குவாங்களான்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்சை எந்த வகையில இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? எந்த வகையிலான வந்து தோனி உள்ள வராரு, தோனி வெளில போறாரு, அவர் கையை மாத்துறாரு, கீழே இருக்கிறாரு, கீழே குடிக்கிறாரு, வாழைப்பழம் சாப்பிட்டாரு, ஊட்டினாரு. அண்ணன் இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். வேற எதுவும் ஒன்றும் என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த மேட்ச்ல ஒன்றும் கிடையாது. டிசி வந்து ஒன்றும் பிரமாதமா போலிங் போட போகிறது கிடையாது, பிரமாதமான பேட்டிங் ஆட போகிறது கிடையாது. டேவிட் வார்னர் தவிர்த்து அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே தோனிக்கு மேட்ச் அவ்வளோதான். அவரை பார்க்கறதுக்காக டெல்லியில் எல்லாரும் கிளம்பி வந்திருக்காங்கன்னா கிளம்பி பார்த்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். சூப்பர், வெரி குட், ரைட். இப்போ இந்த மேட்சோட டாஸ் ஸோ 13 மேட்ச் விளையாடுற நிலைமையில பார்த்தீங்க அப்படின்னா 6 மேட்சை வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க ஜெயிச்சுக்கிறாங்க, 7 மேட்சை பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க ஜெயிச்சுக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம இன்னைக்கு காலையில மேட்ச்ல பார்த்த மாதிரி தான் இதுலயும் வந்து இந்த ஒரு மேட்ச் வித்தியாசம் தான் இருக்கு. மற்றபடி கிட்டத்தட்ட இது வந்து ஈக்குவலா இருந்தது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேட்டிங் பண்றவங்க வெற்றி பெற்றது. டாஸை வின் பண்ண டீம்ஸ் அதே மாதிரி 6 முறை ஜெயிச்சுக்கிறாங்க மேட்சை. டாஸை தோத்த டீம் 7 முறை ஜெயிச்சுக்கிறாங்க இந்த கிரவுண்ட்ல. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நீங்க யாரு டாஸை வின் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டாஸை யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரியாது, புரிஞ்சதா? ஆனா நாளைக்கு வந்து டாஸை யார் வின் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து செகண்ட் பேட்டிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப குளிரான இடம் அது நைட்டு வேறு, ஒன்றுமே வேலைக்கே ஆகாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அது ஆக்சுவலாக போலிங்கே வராதுங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? போலிங்கே உங்களால் போட முடியாது, கையில் வந்து பால் நிற்க வேண்டியது, அவ்வளோ ஈரமாக இருக்கும், குளிரான பிரதேசம், நைட்டில் வேறு ஆடுறோம். அதனால் ஃபஸ்ட்டு டீம் பேட்டிங் ஆடுற டீம் வந்து ஒரு 120 130 அடிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அதிக வாய்ப்பு இல்லை. 180 170 அந்த ரேஞ்சுக்குள்ளே அடிப்பாங்க. செகண்ட் பேட்டிங் ஆடுற டீம் வந்து ஒரு 150க்குள்ளேயே வந்து ஆல் அவுட் வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆல் அவுட் ஆக மாட்டாங்க. ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசு தாங்க. இப்படி எப்படி இருக்குது அது மாதிரி தான் வந்து நாளைக்கு வந்து ஒரு குழப்பமாகவே இருக்கும். நாளைக்கு வந்து இந்த வெட்டில் வந்து குளிர்ல வந்து அவன் நடுநடுங்கிட்டு இருப்பான். மேட்ச் 2 போதாம எவனும் வர மாட்டான், எதுவும் தோனி வாய்ப்பு சும்மா சும்மா யாரு போவாங்க கேட்க. சார் தூங்கிட்டா சார். கிரிக்கெட்டர் நல்ல இஷ்ட பேஷன் இருக்கு, இஷ்டத்துக்கு அப்படி டோன்ட் இன்வைட் மீ இந்த வீடியோக்கா. ஓ இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? அண்ணே டென்ஷன் ஆகாதண்ணே. கமெண்ட் பேசி கொஸ்டின். ஆனா இப்போ வந்து டாஸ் யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன ஜெயிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் முதல்ல இருந்தா நீங்க தான் கம்ம கைன்னு டாஸ் நாளைக்கு வின் பண்றது கண்டிப்பா வந்து அண்ணா ஓகே நான் தேங்க்ஸ் நான் ஓகே. இப்போ வந்து இந்த டாஸ் தாண்டி மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷனு பிளேயிங் 11. ஸோ என்னோட பிளேயிங் 11 என்ன அப்படின்றத நான் சொல்றேன். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பழக்கம் போல எல்லா வீடியோலையும் நான் சொல்றேன்.
பிளேயிங் லெவனில் மாறவே மாட்டாங்க. அதே பிளேயிங் லெவலில் சிஎஸ்கே வின்னிங் பிளேயிங் லெவல் அப்படியே வச்சிருக்காங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாளைக்கு மிச்சல் சாண்டனர் வந்து உள்ள இறங்குறாங்க. சும்மா பிளேயிங் லெவல்லாம் மாறாது. தோனியை வந்து கெஸ் பண்ணவே முடியாது. ஏன் தோனி கேப்டன் அவரை பற்றி தோனினே கேப்டன் பேக்ரவுண்ட் அவர் தான் இருக்கு. அவர் இருக்க வரைக்கும் அவர் தான் கேப்டன். ருத்ராஜாவது அதை யாரும் கிடையாது. தோனி இருக்காது, தோனி தான் கேப்டன். நாளைக்கு மிச்சல் சாண்டனர் உள்ள இறங்குவார். அவ்வளோதான். ஓகே, சேஞ்ச் தான் இருக்கு. மிச்சல் ஸ்டார்க் சாண்டனரா தம்பியா இருக்காங்க. மிச்சல் சந்தானம். சரி, மிச்சல் சந்தானம் இது வரைக்கும் வந்து நீங்க வேற யாராவது பேச வேண்டிய கூட நான் ஒத்துருப்பேன். மிச்சல் சந்தானம் இந்த ஸ்குவாட்ல வந்து ஐயோ வேற யாரை வச்சு விளையாடுறது, யாரும் ஒழுங்கா விளையாட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கும் போதே அவர் பெஞ்சில் உட்கார வச்சு வேடிக்கை பார்ப்பாரு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நாளைக்கு டிசின்றதால தம்பிக்கு சான்ஸ் கொடுத்தா வேற டீம்னா கூட அவர் விட மாட்டாங்க. இந்த டீம் சரி, நீங்க ஏன் மிச்சல் சாண்டனர் யோசிக்கிறீங்க? ஏன்னா இப்ப ஏற்கனவே இந்த ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 2024 சிஎஸ்கே ஸ்குவாட் தான் இருக்கிறதுலயே இவ்வளோ பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வச்சிருக்கக்கூடிய ஸ்குவாட் இந்த வருஷம் தான். ஏன்னா வந்து வெளியே இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர் வெளியே இருக்காரு பெஞ்ச்ல. மிச்சல் சாண்டனர் கிடையாது, லார்ட் ஷர்துல் தாக்கூர். சரி, லார்ட் ஷர்துல் தாக்கூர், அப்புறம் வந்து மிச்சல் சாண்டனர், மொயின் அலி, இவ்வளவு பேர் வெளியே வந்துறாங்க. முகேஷ் சௌத்ரி 2 சீசன் முன்னாடி சூப்பரா பவுலிங் போட்டார் அவர். இந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் வெளியே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிளேயிங் லெவன் இருக்குது. ராஜ்யவர்தன் அங்கர் கேக்குது இந்த மாதிரிலாம். ஸோ இவங்களெல்லாம் வந்து நீங்க ஏன் வந்து மொயின் அதாவது மிச்சல் சாண்டனர் சொல்றீங்க? என்னன்னா வந்து நான் லாஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ண போயிருந்தேன். அப்போ செக்காகத்தில் வந்து மிச்சல் சாண்டனர் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க, பேட்டிங் ப்ராக்டிஸ். நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் என் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் ஜோசியம் பார்க்கணும்னு சொன்னான். அதனாலதான் உன்னை டெஸ்ட் பண்ணேன். அதனால இந்த கெஸ் பண்றதுனால அவர் தான் வந்து நாளைக்கு மேட்ச்ல இறங்கி 1 டவுனோ இல்லை 2 டவுனோ ஆடாம தெரியும். இங்க வா. யார் யார் வெளியே போய் வேற ஒரு சேஞ்ச் வர வாய்ப்பு இருக்கு? டிசி அப்படின்னாலே ரிக்கி புய் அப்படின்றது தான் எல்லாரும் ஞாபகம் வரும். ராக்கி பாய், அதாவது 2 மேட்ச் சூப்பரா விளையாண்டாங்க ராக்கி பாய். இந்த ராக்கி பாய் பிளேயிங் லெவல்ல வைக்கலாமா? ரிக்கி பாண்டிங் வந்து ராக்கி பாய் ரிக்கி புய்னு சொல்லி வந்தார்ல. அவர் ஸ்குவாட்ல சூப்பரா செட் ஆகுறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நீ எந்த ஸ்குவாட் டெய்லி கேபிட்டல்ஸ் மந்த்லி கேபிட்டல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நீங்க வந்து பதிரானாவை இறக்கி ஆட சொன்னீங்கன்னா பதிரானா கையே வராது. கை இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? நீங்க வந்து தோனியை வந்து இறங்கிட்டா கூட தோனி வந்து ஃப்ரீ ஆயிடும் டெல்லி குழுல. அந்த மாதிரி டீம் அது. அதனால இந்த சேஞ்சுன்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சேஞ்ச் என்ன பண்ணாலும் என்ன கீழ்ச்சாலும் அது வந்து ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். நான் டெல்லி சூப்பரா டீம் தான், நல்ல ஸ்குவாட் ஆச்சுன்னா. நல்ல ஸ்குவாட் தான். டெல்லி கேபிட்டல்ஸ் சொல்லும்போது ஒரு பவர்ஃபுல்லா இருக்குது. ஆனா வந்து நான் பிருத்வி ஷா இருக்கிறாரு. தயவு செஞ்சு நீ யார் வேணா சொல்லுங்க, பிருத்வி ஷா. அதாவது அவர் நான் எப்படி பார்க்கறேன்னா ஒரு சச்சின், ஒரு ரிக்கி பாண்டிங், ஒரு பேர் இன்னொரு பேர் பிரைன் லாரா, அந்த லெவல்ல வந்து அவர் வந்து வருவாரு, பெர்ஃபார்ம் பண்ணுவார் நினைச்சிட்டு இருக்கும்போது வெறும் 50 mlக்காக அடிமையாகி வந்து விழுந்து போய் கிடக்குறாரு. அவரு விழுந்தது இல்லாம டெல்லி கேபிட்டல்ஸே விழ வச்சிருக்காங்க. ஏற்கனவே தம்பி ரிஷப் பண்ணிட்டு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எழுந்து வந்திருக்காரு. அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார பார்த்தா அவர் உடம்பு முடியல, செட் ஆகல. அவர் ஆக்சுவலாக பாடி ஃபிட்டாக இருந்தாலும் வந்து மன ரீதியாக ஃபிட் ஆகாமல் தெரியும். மாதிரி இருக்கிறாப்பா, அப்படி போல அப்படியே கூட்டு போங்கப்பா, அப்படியே மேலையோட போங்கப்பான்ற மாதிரி இருக்கிறாப்புல. அதனால 10வது இந்த பிருத்திவி ஷா எதுக்கு தான் அந்த டீமை சேர்த்துக்கிறாங்க, எதனா சம்பளம் போட்டு கொடுங்கப்பா, நான் ஓரமாக இருந்துக்கிறேன் அப்படின்னு கேட்டாரான்னு தெரியல. அவர் ஓரம் வச்சுக்கிறாங்க. தம்பிக்கு சான்ஸ் கிடைச்சா ஆகலாம். அந்த சான்ஸ் கிடைச்சுன்னு தான் இருக்குது. அவர் ஆடுறது. ஆனா இந்த டீம்ல வந்துட்டு இப்ப நீங்க பிளேயிங் லெவன்ல இந்த சேஞ்சுமே எதிர்பார்க்கலையா? சேஞ்ச் இருக்கட்டாங்க. அந்த சேஞ்சுன்றதால ஒரு சேஞ்ச் இருக்க போகுது. நைஸ். ஓகே. சோ இன்னைக்கு வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் பிளேயர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் வந்து வாட்ச் அவுட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ரஹானே, அஜிங்கே ரஹானே வந்து கண்டிப்பாக வந்து வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாப்புல. அந்த எஸ்ஆர்ஹெச் டிசி எடுத்தீங்கன்னா டேவிட் வார்ன் தன்னோட உயிரை பணையம் வச்சு நாளைக்கு வந்து ஆடுவார். ஓகே, டேவிட் வார்ன் உயிரை பணையம் வச்சு ஆடுவார். ரைட். ஓகே, எனக்கு வந்துட்டு இன்னைக்கு என் லிஸ்ட்ல வாட்ச் அவுட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவம் டூபே அவர்கள் நான் வந்து சூஸ் பண்றேன். சிஎஸ்கே சார்பில் இருந்து ஒரு பேட்டரோட போறேன். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் அவுட் பிளேயராக ஒரு பவுலர் போறேன். நான்
ஒரு சேஞ்சுக்காக ஆண்ட்ரிக் நாட் கே செல்போன் கம்பெனிக்காரர்கிட்ட போறேன். ஸோ நாட் கே வந்துட்டு இன்னைக்கு மேட்ச்ல ஒரு நல்ல பவுலரா இருப்பார். ஏன்னா வந்துட்டு அவர் போடுறதெல்லாம் லென்த் பால் சூப்பரா வந்து பழம் மாதிரி போட்டு அடி வாங்கிக்கிறாரு. பட் அவருடைய ரியல் ஸ்ட்ரென்த்தை இந்த மேட்ச்ல காட்டுவார் அப்படின்னு எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள தோணுது. நம்ம ப்ரெடிக்ஷன் செக்ஷனுக்கு இப்போ வந்துருக்கிறோம். பேட்டிங் சென்னை ஆடிச்சுன்னா வந்து ஒரு 180 190 ஏதாவது ஒன்று சொல்லுங்க. 190 190. சரி, ஓகே. யார் ஜெயிப்பாங்க? சரி, நீ ஏன் போன மேட்ச்ல உங்களோட லாஸ்ட் கொஸ்டின் இது, போன மேட்ச்ல உங்களோட ட்ரீம் 11 எடுத்தீங்களே, அது என்ன ஸ்கோர் இருந்துச்சு, என்ன பாயிண்ட்ஸ் இருந்துச்சு? நான் ட்ரீம் 11 வந்து ஒரு மைண்ட் 11 வச்சு நான் கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு அதை ஒரு ரூபாய் எடுக்கலாம்னு பார்த்துக்கிறேன். அதை தூக்கி ஃபுல்லாக பப்ளிக் 1 லட்சம் பேருக்கு வந்து கொடுத்துக்கிட்டு அப்போ நான் எப்படி வின் பண்ண முடியும்? என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. நம்பி அனுப்புனனே. அதை போய் என்ன கேட்குறீங்க? ட்ரீம் 11 யார் எப்படி என்னால் சொல்ல முடியும்? அதை போய் ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.